அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் 1600 பென்சில்வேனியா அவென்யூவில் வெள்ளை மாளிகை அமைந்துள்ளது. அமெரிக்கா அதிபர்களின் இல்லம் மற்றும் பணியிடமான 200 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் 5000 சதுரடி மீட்டரும் அதிகமான பரப்பளவையும் கொண்டுள்ளது. வசதிகளில் கூடைப்பந்து மைதானம், புட்டிங் கிரீன் மற்றும் நீச்சல் குளம், ஜாகிங் டிராக் மற்றும் பந்துவீச்சு சந்து ஆகியவையும் இதில் அடங்கும். வெள்ளை மாளிகையின் கட்டுமானம் அக்டோபர் 1792 ஜார்ஜ் வாஷிங்டன் கீழ் தொடங்கியது. 132 அறைகள் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மற்றும் மேற்கு பிரிவுகள் மற்றும் முதல் குடும்பம் வசிக்கும் குடியிருப்பு. கட்டிடம் ஓரளவு பொதுமக்களுக்கு திறந்திருக்கும். மேலும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. மேலும் பிரிவு அதிகார மையமாகும். ஜனாதிபதியின் ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பான அலுவலகங்கள் மற்றும் கூட்டங்கள் நடைபெறும் அமைச்சரவை அறை ஆகியவையும் உள்ளன. சிச்சுவேஷன் ரூம் அமைந்துள்ள இடமும் இதுதான். பாதுகாப்பான முன்னணி தகவல் தொடர்பு உபகரணங்களுடன் பொருத்தப்பட்ட இது ஜனாதிபதி உலகம் முழுவதும் அமெரிக்க படைகளுக்கு கட்டளையிடுவதை சாத்தியமாக்குகிறது. மேற்கு பிரிவு என்பது ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ அலுவலகமான ஓவல் அலுவலகம் அமைந்துள்ள இடமாகும். வெள்ளை மாளிகையின் அடியில் ஒரு நிலத்தடி கட்டளை மையம் உள்ளது. இது ஜனாதிபதி அவசரகால செயல்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு ஜனாதிபதியும் முக்கிய ஊழியர்களும் அவசர நிலை ஏற்பட்டால் இடம்பெயரலாம். அமெரிக்க ஜனாதிபதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது வெள்ளை மாளிகையின் முக்கிய பங்கு. மேலும் வெளிப்படாத எண்ணிக்கையிலான ரகசிய சேவை முகர்வர்கள் மற்றும் துப்பாக்கி சுடும் வீரர்கள் 24 மணி நேரமும் மைதானத்தை காக்கின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.